தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்றும் வீடுகள் தோறும் நடந்து சென்றும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கந்தன் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரிப்பை தொடங்கிய அவர் மூலக்கரை, சோனங்கன்விளை, அம்மன்புரம், நல்லூர், குரங்கத்தட்டு, வீரமாணிக்கம், காணன் கஸ்பா, வள்ளிவிளை, வானுபன்விளை, வள்ளிப்பத்து, இளைய பெருமாள் விளை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பிலும் நடந்து சென்றும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மூதாட்டி ஒருவர் சோனங்கன் விலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். கடவுளே நம்ம கிட்ட கேட்கிறாரு, இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க, இன்னொரு தடவை ஓட்டு போட்டா இதுவரைக்கும் இருந்தவங்க என்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் திருப்பி செய்வாங்க. நீங்க சொன்ன கோரிக்கை எல்லாம் இந்த நோட்டீஸ்ல இருந்து இதெல்லாம் நீங்க சொல்லாமலே நான் நல்லதா பண்ணி வரேன். நல்ல அறிக்கையிலே கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்துருக்க கோரிக்கைகள் எல்லாமே என்னோட தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கிறேன். நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டி தர சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏசி வச்சு பஸ் ஸ்டாண்டு கட்டி தரேன். எல்லா தாமரைக்கு வாக்களிங்க. நன்றி. எலெக்ஷன் முடிஞ்சு உங்களை பார்க்கலாம். ஜான் பாண்டியன் ஐயாவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் வரவேற்பு கொடுத்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி. அம்மா